வணக்கம் நண்பர்களே! நான் உங்க மதுரைக்காரன் விஜய் பிரிட்டன்ல இருந்து. அ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். யுகேல கடந்த ஒரு 10, 15 நாளா நெறைய ரயாட்ஸ், நெறைய நம்ம நாட்ல இருந்தும் நெறைய பேர் என்ட்ட கேட்குறீங்க. இங்க இருக்கிற ஸ்டூடண்ட்ஸும் கேட்குறீங்க. "அண்ணா வெளிய வரலாமா? என்ன நெறையா நியூஸ்ல பார்க்குறோமே" அப்படின்னு சொல்லிட்டு. ஊர்ல இருக்கிற பேரண்ட்ஸ், அப்புறம் இப்ப வரப்போற ஸ்டூடண்ட்ஸ் அவங்களும் வந்து நெறைய பேரு கேட்குறீங்க. ஒரே ஒரு விஷயம் நான் என்னன்னு நான் ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்றேன் உங்களுக்கு. பட் அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம நாட்ல இருக்கிற நியூஸ் வந்து நெறைய நியூஸு நானும் பார்த்தேன். ஒரு சிலர் வந்து கரெக்ட்டான விஷயங்கள சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப அத ஊதி ரொம்ப பெருசா, இல்ல சில அப்படியே வேற மாதிரியெல்லாம் வந்து சொல்றாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ப வேண்டாம். அதுக்காக தான் சரி இந்த வீடியோ சொல்லிர்லாம். நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ அம் டூயிங் திஸ். வீடியோக்குள்ள போலாம். ஓகே. ஸோ இந்த கலவரம் இதெல்லாம் வந்து நீங்க நெறைய நியூஸ்ல பார்த்துட்டு இருப்பீங்க. இது எங்கருந்து ஆரம்பிச்சுச்சு அப்டின்னா, எல்லாத்தையுமே நான் குயிக்கா சொல்லிர்றேன். நெறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன நடக்குது அப்டின்ற நிலவரத்த. அம் ஒரு சவுத் போர்ட், லிவர்பூல் பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல ஒரு சிறுவன் தான் அந்த பையனும். 17 வயசு பையன்னு சொல்றாங்க. ஸோ ஒரு பையன் வந்து 3 குழந்தைகள கத்தியால குத்தி கொன்னுட்டான். ரொம்ப குட்டி குழந்தைய. ஸோ அப்ப அந்த தெருவுல இருக்கிறவங்க வந்து ஒரு குட்டி புரொட்டஸ்ட் மாதிரி ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப அந்த புரொட்டஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகி யுகே வைடா இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. யாரு பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு இத வந்து இந்த கவர்ன்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆன்டி பிரிட்டிஷ் டெரரிஸ்ட்னே கூட சொல்றாங்க அவங்கள. ஸோ இந்த நாட்டுக்குள்ளேயே இருக்கிற இந்த நாட்டுக்காரங்களே வந்து ஒரு சிலர் வந்து என்ன மாதிரி பொருளிய கிளப்பி விட்டாங்க அப்படின்னா, முஸ்லிம்ஸ் தான் வந்து கொன்னுட்டாங்க. ஒரு முஸ்லீம் தான் வந்து கொன்னுட்டாங்க அந்த குழந்தைகள அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அத வந்து அது வந்து பரபரப்பா எல்லா இடத்துக்குமே ஒரு 1 நாள் 2 நாளுக்குள்ள பரவிருச்சு. உடனே எல்லாருமே வந்து இந்த நாட்ல நெறைய முஸ்லிம்ஸ் இருக்காங்க. ஸோ பாகிஸ்தான்காரங்க இருக்காங்க, இந்தியன்ஸும் இருக்காங்க, ஆப்கான், அரேப் நெறைய நாடுகள்ல இருந்து, இன்னும் எக்கச்சக்க நாடுகள்ல இருந்து நெறைய பெரிய பாப்புலேஷனே வந்து இங்க இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து அவங்க மேல கோவப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. "இப்படி பண்ணிட்டீங்களே, அப்படி பண்ணிட்டீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, ஒரு குழந்தைகள கொன்றுருக்காங்க இல்லையா? ஸோ அதனால ரொம்ப ஆவேசப்பட்டுட்டாங்க. ஸோ அது ஒரு 1 ஆர் 2 டேஸ்க்குள்ள இல்ல, அது வந்து தவறான ஒரு செய்தி பரப்பப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேலா எல்லாருமே வந்து நெறையா மக்கள் வந்து மன்னிப்பும் கேட்டாங்க. சாரி இந்த மாதிரி தெரியாம வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம். இந்த மாதிரி வந்து பேசிட்டோம். கோவப்பட்டுட்டோம் அப்டின்லாம் சொல்லி செஞ்சாங்க. பட் ரூமர் இல்லையா? ரூமர் வந்து யுகே நாடு முழுவதும் பரவிருச்சு. ஸோ அவ்வளோ சீக்கிரமா வந்து அந்த ரூமர் வந்து அழிக்க முடியாதுல்ல. ஸோ இன்னும் ஒரு சில இடங்கள்ல வந்து வாக்குவாதம் முத்தி போயி, அடிதடி அந்த மாதிரிலாம் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அத வந்து திருப்பி உடனே ஸ்டாப் பண்ண முடியல. இது ரூமர்ன்னு சொன்னாலும். அது ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கு. அது இல்லாம இந்த சிச்சுவேஷன பயன்படுத்தி இத வந்து சாதகமா ஆக்கி ஒரு சில மக்களும் வந்து உள்ளுக்குள்ள வந்து இணைஞ்சுட்டாங்க. ஸோ பேசிக்கா ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் வந்து எலக்ஷன் நடந்தது. புதிய பிரைம் மினிஸ்டரும் வந்து கியர் ஸ்டார்மர் வந்து எலெக்ட் பண்ணப்பட்டார். ஸோ இது வந்து சில பேருக்கு புடிக்கல. ஸோ அந்த டீம் வந்து உள்ள வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த பாலஸ்டீன்க்காக அ வி சப்போர்ட் பாலஸ்டீன்னு சொல்லிட்டு இங்க ஒரு பெரிய டீம் வந்து புரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நெறைய யுனிவர்சிட்டீஸ்லலாம் வந்து அவங்க இருந்தாங்க இங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த டீமுக்குள்ள வந்து வந்துட்டாங்க. இன்னொன்னு இந்த இந்த நாட்டிலேயே ஒரு என்ன சொன்னா வலதுசாரிகள்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஃபார் ரைட் பீப்பிள் அப்படின்றாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஆக்டிவிஸ்ட்ஸ் மாரி இருக்காங்க. இமிகிரண்ட்ஸ் வந்து வரலாம். ஆனா, இல்லீகலா இமிகிரண்ட்ஸ் வர்றாங்கல்ல. ஸோ இந்த ருவாண்டா திட்டம் மாதிரி இன்னும் நெறைய திட்டங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அதாவது ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ்ல இந்த நாட்டுக்குள்ள வர்றவங்களுக்கு வரவழைச்சு அவங்கள வந்து பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஹாலிடே இன் மாதிரி லாட்ஜஸ்லாம் வந்து ரூம்ஸ்லாம் வந்து குடுத்து, அவங்கள வந்து அங்க இருக்க வச்சுட்டு இருந்துச்சு. இந்த கவர்ன்மெண்ட் அதுக்காக எத்தனையோ லட்சம் பவுண்ட்ஸ் வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் புடிக்காத ஒரு சில மக்கள், அதாவது நாங்க எங்களோட டாக்ஸ வந்து நாங்க எதுக்கு இவங்களுக்காக கட்டணும்? இல்லீகலா வர்றாங்க. இல்ல இல்லீகலா இந்த நாட்டிலயும் இருக்கிறாங்க நெறைய பேரு. விசா முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த நாட்ல இருக்கிறாங்க. இல்ல இல்லீகலா வர்றாங்க. அதனால தான் ஸ்டாப் த போட்ஸ் அப்படின்னு சொல்லி ரிஷி சுனக் கூட எப்பயுமே சொல்லுவாரு. இவங்க எல்லாரும் இத வந்து சாதகமா பயன்படுத்திட்டாங்க. இது கூட ஒரு முக்கியமான ஒரு டீமும் வந்து உள்ள சாதகமா பயன்படுத்திட்டாங்க. யார் அப்படின்னா, இங்க இருக்கிற ஹோம்லெஸ் பீப்பிள். அதாவது வீடு இல்லாதவங்க. இங்க 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 இருக்கிற வந்து பிச்சைக்காரங்க. சரியா? வெள்ளைக்காரங்க, இந்த நாட்டுக்காரங்க. இவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களோட முழு நேர இதே வந்து அ முக்காவாசி பேரு, நான் எல்லாரையும் சொல்லல. முக்காவாசி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரக்ஸ் பயன்படுத்துவாங்க. ரொம்ப எங்கேயாவது குடிச்சிட்டு, செஞ்சுட்டு ரோட்ல வந்து தகராறு பண்ணிட்டு இருப்பாங்க. எப்பயுமே அவங்க அந்த மாரி இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப அமைதியான முறையிலயும் நடந்துக்குவாங்க. பட் அந்த ரக்கடா இருக்கிற பீப்பிள் எல்லாருமே வந்து இதுக்குள்ள சேர்ந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, கடைகளெல்லாம் உடைச்சு,
சாப்பாடெல்லாம் திருடுறது, கடைக்குள்ள போய் ஷாப்லிஃப்ட் பண்றது, உள்ள இருக்கிற ஆளுங்களெல்லாம் அடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வர்றது, வேப்ஸ் வேப் கடைகள் எல்லாம் போய் உடைச்சு பார்த்துருப்பீங்க வீடியோல. மான்செஸ்டர்ல கூட நடந்தது. அப்புறம் ட்ரிங்க்ஸ் கடைகள் எல்லாம் போய் உள்ளுக்குள்ள இருந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு வர்றது, சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மத்த மக்களும் வந்து இப்ப ஒரு 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 போராட்டத்துல ஒருத்தர் வந்து எந்திரிக்கிறாங்க, ஒருத்தர் வந்து ஆவேசமா இது பண்றாங்கன்னா, டக்குன்னு எல்லாருமே செய்வாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. இப்ப யுகே வைடா முக்கியமான நெறைய சிட்டீஸ்ல வந்து இந்த இஷ்யூஸ்லாம் ஆரம்பிச்சிருச்சு. லைக் ஹல், லண்டன் பக்கத்துல, பிரிஸ்டல்ல, மான்செஸ்டர்ல, பர்மிங்ஹாம்ல, லிவர்பூல் சைடு, இந்த மாதிரி இன்னும் நெறைய இடங்கள்ல இந்த பிரச்சனைகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற நிலவரம். சரியா? இவங்க இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த நான் சொன்ன இந்த டீம்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து, இவங்க போய் அந்த இமிகிரண்ட்ஸ் வந்திருக்கிறாங்கல்ல, அதாவது ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ்ல வந்திருக்கிறாங்கல்ல இமிகிரண்ட்ஸ், அதாவது சிரியால இருந்து வந்திருப்பாங்க, பாலஸ்தீன்ல இருந்து வந்திருப்பாங்க, இன்னும் நிறைய நாடுகள்ல இருந்து ரெஃப்யூஜிஸா வந்திருக்கிறவங்க எங்கெல்லாம் தங்கியிருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் சத்தம் போடுறது, அவங்கள வந்து மிரட்டுறது, வெளிய வா, அவங்கள விரட்டி விடுன்றது, இந்த மாதிரிலாம் வந்து பெரிய போராட்டங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு டீம். இன்னும் ஒரு டீம் என்ன ஏதுன்ற ஒரு பிரச்சனையே தெரியாம, அதாவது இதுவே இந்த பிரச்சனையே வந்து இன்னைக்கோ நேத்தோ தான் வந்து தெரிய வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஒரு 5, 6 நாளா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்ன டிமாண்டுமே சொல்லாம, எனக்கு கவர்மெண்ட்டுக்கு இதுதான் வேணும், இதுக்காக தான் நாங்க புரொடெஸ்ட் பண்றோம் அப்படின்னே சொல்லாம, சும்மா இப்படி கடையில போய் திருடுறது, செய்றது. ஏன்னா, இப்ப எல்லாரும் இப்படி இந்த மாதிரி ஒரு இந்த சிச்சுவேஷன பயன்படுத்தி உள்ளுக்குள்ள வந்து இப்படி செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ, அந்த மாரி பண்ணிட்டாங்க. ஸோ, இப்ப தான் வந்து தெரிஞ்சிருக்கு. இந்த ஒரு டீம் ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, போலீஸ் ஃபோர்ஸ வந்து ஸ்பெஷல் போலீஸ் ஃபோர்ஸ வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ, இப்ப அவங்கலாம் வந்து எக்கச்சக்கமான பேரை வந்து கைது பண்ணிட்டு இருக்காங்க. 1000 பேருக்கு மேல கைது பண்ணிட்டாங்க. எல்லாத்தையுமே வந்து ஜெயில்ல போட போறாங்க. இன்னும் ரொம்ப சிவியரா வந்து வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்குள்ள நீங்க தெரியாமலோ, தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க இந்த ரையாட்குள்ள போனாலுமே நீங்க வந்து பாதிக்கப்படுவீங்க. அதனால யாரோ உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாலும், ஆ நீங்க எதுவுமே செஞ்சிராதீங்க. அது உங்களையும் பாதிக்கும் அப்படின்ற மாதிரி, நீங்களும் தண்டிக்கப்படுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டரே வந்து சொன்னாரு. அண்ட் ஸ்பெஷலா நெறையா ஃபோர்ஸஸ்லாம் வந்து வேற குடுத்துருக்காங்க. அதாவது யாரெல்லாம் வந்து இப்ப வீடியோல வர்றாங்க, இல்ல ஏதோ நடக்குது அப்படின்னா, அவங்க வீட்லலாம் போய் அவங்க வீட்டு கதவெல்லாம் உடைச்சு, அவங்கள உள்ள இருந்தெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சிவியரா பண்றாங்க. அதே மாதிரி முஸ்லிம்ஸ் வந்து இந்த நாட்டோட சிறுபான்மையினர். ஸோ அவங்கள வந்து நீங்க இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ரேஸ வச்சோ, இல்ல ரிலிஜன வச்சோ, இல்ல அவங்க எப்படி அவங்களோட கலர வச்சோ, இதெல்லாம் வச்சு நீங்க வந்து இப்படி பண்ணக்கூடாது. அப்படின்னு சொல்லி ரொம்ப சிவியரா பிரைம் மினிஸ்டர் வந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இது பண்ணியிருக்காங்க. பட் போலீஸ் வந்து கொஞ்ச நாளா எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம இருந்தது. ஸோ இப்ப தான் வந்து ரியாக்ட் பண்ண வச்சிருக்காங்க. அதனால நெறைய மக்கள் வேற கொந்தளிச்சு எந்திரிச்சு வந்துட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து இப்ப இங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ இது எப்படி வந்து நம்மள பாதிக்குது அப்படின்னா, இதுவரைக்கும் பாதிச்சுச்சா அப்படின்னா, ஸ்டூடண்ட்ஸ இல்ல இந்தியன்ஸ பெரிய அளவுல வந்து பாதிக்கல. எந்த ஒரு நியூஸ்லயுமே வந்து ஒரு இந்தியன் வந்து தாக்கப்பட்டாரு, இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருசா எந்த பெரிய நியூஸுமே வரல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த இமிகிரண்ட்ஸ வந்து அவங்க வரவேற்கிறாங்க, யார வந்து வரவேற்கல அப்படின்றது. நான் இந்த நாட்ல வந்து 13 வருஷம் மேல ஆயிடுச்சு. ரேசிசம் நீ ஃபேஸ் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டா, எனக்கு ஒரு இன்சிடென்ட் கூட என்னால சொல்ல முடியாது. பெரிய ரேசிசம் வந்து நான் இங்க ஃபேஸ் பண்ண மாதிரி. நான் நெறைய நாடுகள் யூரோப்ல வந்து நான் இங்க வொர்க் பண்ணையில, நான் யூரோப்ல போய் நெறைய நாடுகள்ல தங்கியிருக்கேன். அடிக்கடி போய் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அங்கெல்லாம் நான் ரேசிசம் வந்து நெறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கம்பேர் பண்ணையில இந்த நாடு வந்து அவ்வளோ நல்ல ஒரு நாடு. அந்த எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸுமே நான் வந்து ஃபேஸ் பண்ணல. எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல எல்லா நாட்டிலயுமே வந்து ஒரு கிறுக்கன் இருக்க தான் செய்வான். சரியா? ரேசிஸ்ட் வந்து இருக்க தான் செய்வான். அத நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பட் பொதுவா எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான் இங்க இருக்கிறவங்க. முக்காவாசி பேரு. சரிங்களா? இப்ப இந்த ப்ராப்ளம்லாம் நடந்ததுக்கு அப்புறமேலாம் முஸ்லீம் நண்பர்களும் போய் அவங்க நெறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. போலீஸ்க்கு போய் உதவி பண்றாங்க. அவங்களும் வந்து இவங்களுக்கு நெறைய சப்போர்ட் பண்றாங்க. இந்த மாதிரிலாம் வந்து இருந்துட்டு இருக்கு. அ இந்த நிலவரத்தில ஸ்டூடண்ட்ஸ வந்து என்ன அட்வைஸ் பண்றோம் அப்டின்னா, நெறைய யுனிவர்சிட்டீஸும் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு இமெயில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இதுக்குள்ள போயிறாதீங்க, செய்யாதீங்க அப்டின்னு சொல்லி. ஒண்ணும் நடக்காது. என்ன நடக்கலாம் அப்டின்னா, நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து நெறைய பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் முடிச்சு நைட் டைம் எல்லாம் கிளம்பி வர்றாங்க. அன்டைம்ல வர்றாங்க. அன்டைம்ல தான் இந்த இந்த கோஷ்டிலாம் வந்து உள்ளுக்குள்ள போய் இந்த ரயாட்ஸ்லலாம் ஈடுபடுறாங்க. சரியா? ஸோ அப்ப வந்து அந்த குடிச்சிட்டு, இல்ல போதையில, இல்ல ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு தெரியாது. யார பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணணுன்ட்டு ஏதாவது பண்ணலாம். ஸோ அதனால அத அவாய்ட் பண்றதுக்காக இப்போதைக்கு இந்த சூழல்ல வந்து வீட்ல இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வீட்ல இருந்துக்கங்க. அப்படி வெளிய கண்டிப்பா போயிட்டு வர்றீங்க, ஸ்டூடண்ட்ஸ் போறீங்க அப்படின்னா, சேஃபா போயிட்டு வாங்க. ரொம்ப சேஃபா போயிட்டு வாங்க. யாரோ வந்து ஏதோ பிரச்சனை பண்ற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுனாலும், அந்த இடத்துல இருந்து சீக்கிரமா கிளம்பிருங்க. அதுல போய் திருப்பி நீங்க ஆர்க்யூ பண்ணியோ, எதுவும் பண்ணி எந்த பிரயோஜனமே கிடையாது. பண்ண வேண்டாம். சரியா? அந்த அளவுக்கு வராது. ஏன்னா அவங்க பார்க்குறாங்க. எல்லாருக்கும் தெரியும் இந்த நாட்ல. அதுக்கும் மேல
இந்த ஹோம்லெஸ் பீப்புளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா அவங்கலாம் வந்து அடிக்கடி இன்ஜுரி ஆகும், நிறைய சிவியராக ஏதாவது அடிபடும். அவங்கலாம் என்ஹெச்எஸ்க்கு போவாங்க. ஸோ என்ஹெச்எஸ்ல இருக்கிற மக்களில் மோர் தென் 50% அதாவது 60% கூட சொல்லலாம். நம்ம மக்கள் தான் இருக்கிறாங்க. அதாவது கேரளால இருந்து, தமிழ்நாட்டுல இருந்து இந்தியன்ஸ் தான் வந்து நிறைய நர்சஸ் இருக்காங்க, நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அவங்க மேலலாம் ஒரு நல்ல ஒரு மரியாதை எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கு. அதனால இவங்க மேலலாம் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, என்ஹெச்எஸ் பெருசா பாதிக்கப்படும். ஸ்டூடண்ட்ஸ் மேல கை வச்சா இந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து பெரிய இன்கம் வந்து ஜெனரேட் பண்ணிட்டு இருக்குது இந்த நாட்டுக்கு. ஸோ அது வந்து பாதிக்கப்படும். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும். ஒரு சிலர் நான் சொன்ன மாதிரி கிறுக்கைங்களும் இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து சேஃபா தான் இருக்கணும். இத்தன வருஷத்துல இந்த மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது. இந்த நாடே பார்த்ததில்ல. 2011ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு லண்டன்ல. அப்பயும் இதே மாதிரி இது பண்ணாங்க. அப்புறம் போலீஸ் வந்து எல்லாத்தையும் இது பண்ணாங்க. அதுக்கப்புறமேலா எந்த ப்ராப்ளமுமே வந்தது கிடையாது. கிட்டத்தட்ட 13, 14 வருஷம் ஆகப்போகுது இல்லையா? ஸோ நெறைய இப்ப கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு நெறைய பேர் ரோட்ல சுத்துறது. நீங்க பார்ப்பீங்க பஸ்ல தொங்கிக்கிட்டு கத்திய வச்சுட்டு போறது. இந்த மாதிரிலாம் இந்த நாட்ல பிஹேவே பண்ண மாட்டாங்க. இத இந்த இந்த சூழல பயன்படுத்தி இதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கார உடைக்கிறது, செய்றது. சின்ன சின்ன பசங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா, கார உடைக்கிறாங்க. சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் ஒரு வீடியோலாம் பார்க்குறேன் நானு. அவங்க வந்து கோ அவே அப்படின்னு சொல்லிலாம் வந்து ஒவ்வொரு நாடு பேர சொல்லி கத்திக்கிட்டு இருக்கிறது. இது இது வந்து சரியில்லாத ஒரு இதில தான் போய்க்கிட்டு இருக்கு. பட் அத சீக்கிரமா வந்து சரி பண்ணிருவாங்க இந்த நாட்ல. ஏன்னா, அது நெறைய இடத்துல அஃபெக்ட் ஆகுதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம வந்து இந்த இடத்துல சேஃபா இருந்துக்கிறது நல்லது. யுனிவர்சிட்டி போறீங்களா? யுனிவர்சிட்டி போயிட்டு வந்துருங்க. புதுசா வரப்போற பசங்க இப்போதைக்கு எதுவும் பயப்பட வேண்டாம். ஏன் அப்டின்னா, நீங்க இன்னும் வர்றதுக்கு 1 மாசம் இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னொரு 2, 3 வீக்ஸ்ல இந்த பிரச்சனை வந்து சார்ட் அவுட் ஆயிடும். அப்படியே நீங்க வர்றீங்க அப்படின்னாலுமே, சேஃபா உங்களோட எந்த அக்காமடேஷன்ல இருக்கிறீங்க, எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல போய் இருங்க. நான் என்னோட ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து கால் பண்ணி பேசிட்டு இருக்கிறோம். என் டீம்ல இருந்து, கம்யூனிட்டில இருந்து எல்லாருக்குமே பேசிட்டு இருக்காங்க. வெளிய வர வேண்டாம், கேர்ஃபுல்லா இருங்க, சேஃபா இருங்க. ஏதோ ஒண்ணுனா இந்த எமர்ஜென்சி நம்பர்ஸ்க்குலாம் வந்து கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. யுகேல வந்து நெறையா எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ்லாம் வந்து இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 999 கால் பண்ணீங்க அப்படின்னா 999 இந்த நம்பர் வந்து எமர்ஜென்சி லைன். இப்ப ஏதோ ஒரு பெரிய எமர்ஜென்சி இருக்கு. இமிடியேட்டா போலீஸ்க்கோ, இல்ல ஃபயருக்கோ நெறையா வந்து எமர்ஜென்சி இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கு வந்து இமிடியேட்டா அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. அப்புறமேலா 101 இருக்கு. ஸோ நான் எமர்ஜென்சி போலீஸ்க்கு கால் பண்றது. அதுதான் வந்து 101. அப்புறமேலா 111 வந்து என்ஹெச்எஸ் ஹாஸ்பிட்டல். ஸோ ஏதோ ஒரு சிவியரா எமர்ஜென்சி அப்படின்னா உடனே வந்து என்ஹெச்எஸ்க்கு கால் பண்ணுங்க. ஸோ இந்த எமர்ஜென்சி நம்பர்லாம் கையில வச்சுக்கோங்க. இது இல்லாம நெறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. நான் இந்த கான்டாக்ட்ஸையும் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஏதோ ஒண்ணுனா அவங்களுக்கும் வந்து பேசுங்க. இவங்கலாம் வந்து நெறையா கம்யூனிட்டீஸ் இங்க இருக்கிறவங்க. இவங்கலாம் வந்து ஸ்டூடண்ட்ஸ் அப்புறமேலா இந்த நாட்ல இருக்கிற இமிகிரண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்றவங்க. இல்ல இந்த நாட்ல இருக்கிறவங்களுக்கே ஏதோ ஒரு பிரச்சனைனா ஹெல்ப் பண்றவங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பேசுங்க. சரியா? அ இந்த சூழல் சீக்கிரமா சரியாயிடும். அம் நான் வேற ஏதாவது பெரிய அப்டேட் இருந்துச்சுன்னா, நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு சொல்றேன். பட் இப்போதைக்கு எல்லாரும் கொஞ்சம் சேஃபா இருந்துக்கிறது நல்லது. நம்ம பக்கம் பிரச்சனை வராது. நம்மளும் எந்த பிரச்சனையிலயும் போய் ஈடுபட்டுற வேண்டாம். ஸோ ஸ்டூடண்ட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னாலுமே, இந்த பிரச்சனையிலிருந்து தயவு செஞ்சு வெளிய ஒதுங்கிருங்க. ஓடியே போயிருங்க. சரியா? நமக்கு எதுக்குடா வம்பு? இருக்க இடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி? இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்பா. மத்தபடி நமக்கு ப்ராப்ளம் வராது. நம்ம ப்ராப்ளம் பண்ணாத வரைக்கும், முடிஞ்ச அளவு அதிலிருந்து இருந்தாலும் விலகி இருக்கிறது நல்லது. எப்பயும் சொல்றது தான். சந்தோஷமா இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, சேஃபா இருங்க. நல்லா சாப்பிட்டு தமிழ்ல பேசுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரியா? நன்றி, வணக்கம்.